எங்கே புயல் வந்தாலும் நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாதுங்க. அப்படி தான் இருக்கும் எங்கள் ஏரியா. ஆனால் இந்த டைம் என்னாச்சுங்கன்னா, வைகாசி மாதம் நிறையா வாழையெல்லாம் தள்ளி விட்டு போயாச்சு, அது அடுத்த விஷயம். இருந்தாலுமே இங்கேருந்து ஊட்டி மலையை பார்த்தா அவ்வளோ அழகாக தெரியும். இன்றைக்கி ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. என்னங்கன்னா, அதிலிருந்து வர மிஸ்ட்டு அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு. வானத்தை தொட்டுக்கிட்டு, வானம் வந்து மலையை தொட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியெல்லாம் ஃபீல் கொடுத்துச்சு. எனக்கு ஒரு டவுட்டு, இந்த மேகம் எல்லாமே இந்த மலையில் இருக்கிற மிஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து தான் சேமித்து வச்சு அதுக்கு ரிட்டன் கடன் கொடுக்க முடியாமல் தான் அழுது கண்ணீராக வடித்து மழை நீரை தள்ளுதுங்களா என்னன்னு தெரில. நீலகிரிக்கு ரெட் அலர்ட்டே விட்டுருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு தெரியல. பவானி சாகர் அணைக்கும் நிறைய தண்ணி வந்தாச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு மட்டும் தண்ணி விடவே மாட்டானுங்க. அதுதான் விஷயமே. நம்ம அழகை ரசிக்கிறதுக்கு மட்டும் ரெடியாக இருக்கலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் இந்த மழையெல்லாம் எங்களுக்கு பத்தாது, ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லை. ஆனால் வெட்டியாக ஆடு மாட்டுக்கு எந்த சோறும் இல்லாமல் இருக்க வேண்டியதாக இருக்கும். உங்கள் ஊரில் எவ்வளோ மழை வந்துச்சுன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் மழை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ அதிகமாகலாம் இல்லை, கொஞ்சமாக தான். எல்லாரும் தூரிக்கிட்டு வெளியவே போக முடியாமல் இருந்துச்சு. உங்கள் ஊரில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஊரை சுற்றி என்னென்ன மலை இருக்குதுன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலனா, வீட்டிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டரில் ஊட்டி மலை இருக்குது. உங்கள் ஊரில் என்னென்ன மலை இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.